ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இந்த அதிகாலை உபவாச வேளையிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த காலவெளியிலே நம்முடைய தியானத்தை, நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்திலே அங்கீகரிப்பாராக. இந்த காலவெளியிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் யோவேல் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திற்கு என்னுடைய கவனத்தை திருப்பினார். அதனாலே இந்த ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து கடந்து செல்லலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. யோவேல் புஸ்தகத்தை ஏற்கனவே அறிந்தவர்கள், அது வாசித்தவர்களுக்கு தெரியும். 1ஆம் அதிகாரத்திலிருந்தே ஆண்டவர் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே பாவம் பெருகி தேவனை விட்டு தூர சென்ற நாட்களிலே அந்த மக்களை எச்சரிப்பதற்காக யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். அது 1ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்க முடிகிறது. எதனாலே ஜனங்கள் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அல்லது வறட்சியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை 1ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்க முடியும். மிருகங்கள் முதற்கொண்டு நீங்க 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை படிக்கும் பொழுது, வெளியின் மிருகங்களும் உம்மை நோக்கி கதறுகிறது. மிருகத்துக்கு குடிக்க மேபி தண்ணி கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், சாப்பாடு இருந்திருக்காது. ஏன்னா அந்த வெட்டி கிளிகள் பயங்கரமா எல்லாவற்றையும் பட்சித்து போட்டு விட்டது என்று சொல்லி நாம் அங்கு வாசிக்கிறோம். ஆகவே அதை தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தொடர்ந்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அந்த 1வது வசனத்திலே ஒரு வார்த்தையை நாம் கோடிட வேண்டும். தேசத்தின் குடிகள் எல்லாம், ஆல். அப்ப அந்த ஹோல் நேஷனுக்கு ஆண்டவர் அட்ரஸ் பண்றார். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய நாள் என்று சொல்லி இங்கு நாம் வாசிக்கும் பொழுது அது தெய்வீக நியாய தீர்ப்பை குறித்து, அந்த நாட்களிலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்து நிமித்தமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி வெளிப்பட்டது அல்லது வெளியாக போகிறது, அது எப்படி சமீபமா இருக்கிறது என்பதை குறித்து தீர்க்கதரிசிகள் மக்களை எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். நீ அதுக்கு பின்னாடி தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 10வது வசனம் வரைக்கும் இங்கும் அந்த நாள் வரும் பொழுது அது எப்படி, நீங்க 3ஆம் வசனத்தினுடைய கடைசி வரியை வாசிக்கும் போது அந்த நாளுக்கு அவைகளுக்குன்னா அந்த நாளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை, அக்கினி பட்சிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு அழிவு வரப்போகிறது தேவனுடைய நியாய தீர்ப்பின் நிமித்தமாக என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம பிக் பண்ணுவோம் அந்த நாளினுடைய தியானத்திற்கு. 11ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள், திரும்பி அந்த பிரேஸ் வருது பாருங்க, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமா இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? Who can endure it? ஒரு ரிட்டாரிக் கொஸ்டின்.
அதற்குள்ளே பதில் இருக்கு. யாருமே அதை சகிக்க முடியாது. தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று ஒன்று வந்துவிட்டால், அதை அந்த நியாய தீர்ப்பு ஆண்டவர் அவர் பாவிகளுக்கு அல்லது பாவத்திற்கு விரோதமாக நியாய தீர்ப்பை அவர் கொடுக்கும் பொழுது, இந்த 11ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். கொஞ்ச நேரம் தியானிச்சுட்டு, அப்புறம் நம்ம ஜெபத்தை நாம் தியானிப்போம். ஒரு காரியத்தை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே அதிகமாக இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து பேசுவது மிகவும் அரிதாய் இருக்கிறது. ஆனா இது ரொம்ப முக்கியம். பைபிள் முழுவதும் நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது, ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தது, அவருடைய வருகை வரைக்கும் ஜட்ஜ்மென்ட் இஸ் a very important theme. அது எண்ட் ஆஃப் த ஹியூமன் ஹிஸ்டரியில வர்றதா இருக்கட்டும், பிகினிங் ஆஃப் த ஹியூமன் ஹிஸ்டரியில ஈடன் கார்டனா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய தேவன் என்பதை எச்சரிப்பதற்காகவே வேதாகமத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏவாள் தவறு செய்த பொழுது அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, அது புருஷனுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. the earth will be cursed because of it அப்படின்னு இருக்கு. பூமி சபிக்கப்பட்டு, அதனாலதான் வேதனையோடு பிள்ளை பெற வேண்டியது இருந்துச்சு. we have to work through sweat எல்லாமே. அப்ப காரியத்தை நாம் நன்கு வேதம் முழுவதும் மீண்டும் மீண்டும் படிக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவையான அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஜட்ஜ்மெண்ட் இஸ் கம்மிங் அப்படின்னு வரும். அப்ப ஒரு காரியத்தை நான் உங்களிடத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். when God visits us in judgment, we cannot endure. அதான் மெசேஜுங்க. இது உலகத்தினுடைய டே ஆஃப் அதாவது கர்த்தருடைய நாள், டே ஆஃப் த லார்ட் அப்படிங்கிறது நம்ம 1ஆவது வசனத்திலையும் பார்க்கிறோம், 11ஆவது வசனத்திலையும் ரிப்பீட் பண்ணி பார்க்கிறோம். அந்த கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது எப்படி கார்ப்பரேட்டா ஒருவேளை ஆண்டவராக இயேசு 2ஆம் முறை வரும் பொழுது எல்லாருக்கும் பொருந்துமோ, அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவல் லைஃபுக்கும் இது பொருந்தும், நம்ம குடும்பத்திற்கும் இது பொருந்தும். God can visit our family in judgment. God can visit us as individuals in judgment. தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க வருவார். அது மரணத்திற்கு முன்பதாகவும் இருக்கலாம், மரண நாளாகவும் இருக்கலாம். நாம் இதை நன்கு மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். ஆனா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம பிக் பண்ணுவோம். ஆதலால், therefore அப்படின்னா அதுக்கு தான் இவ்வளவு விளக்கம். இந்த 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இந்த நாள்ல நம்ம கொஞ்சம் படிக்க போறோம். பட் அதனுடைய கான்டெக்ஸ்ட் தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். therefore, wherefore, because of judgment is coming, because of judgment is imminent. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நிச்சயமா சீக்கிரம் வரப்போகுது. இது நம்ம 2வது வருகைக்கும் பொருத்தமா இருக்கும். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட காலத்துல வாழ்றோம். சீக்கிரமா ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவருடைய 2வது நாள், டே ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய 2வது வருகையின் நாள் அப்படின்னா இட் இஸ் a டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக தான் வருகிறார். அக்கினியிலே எல்லா விதமான பாவத்தையும் அல்லது பாவிகளையும் சுட்டெரிப்பதற்காக தான் ஆண்டவர் வருகிறார். அதிலே பாவிகளை சுட்டெரிப்பதற்கு அவருக்கு எவ்வளவு வேணும் சந்தோஷம் இல்லை. ஆனா அந்த உலகத்தை கிளென்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவர் செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுவார். ஆகவே செய்து விடுவார். அதனாலதான் நமக்கு இப்படிப்பட்ட எச்சரிப்பு இருக்கிறது. சோ இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு என்று ஒன்று என்னுடைய பாவத்திற்கு இருக்கிறபடினாலே நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை நான் மறந்துடக்கூடாது. அதனால முதவே நான் சொல்றேன். சம்மரிய பின்னாடி சில சமயம் டைம் ஆயிடுச்சு, நான் மறந்துடுவேன். 2 காரியங்க. நியாய தீர்ப்பு என்று வரும்போது 2 காரியம். 1, தேவனுடைய பிள்ளைகள் நியாய தீர்ப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்?
அதைத்தான் நாம் 13வது வசனத்தினுடைய பின்பகுதியில் படிக்கிறோம். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஸோ நியாயத்தீர்ப்பிற்கு தேவனுடைய பிள்ளைகள் பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் இரக்கமுள்ள தேவனை சேவிக்கிறோம். அதனாலதான் 12வது வசனத்துல நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆதலால் இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறபடினாலே நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள், அதற்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறபடினாலே நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறாரு. ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட்டை அவாய்ட் பண்றதுக்கு, அதாவது தவிர்ப்பதற்கு ஒரு தீர்வை இங்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அவர் ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரணுங்கிறது அவருடைய விருப்பம் இல்லை. ஜனங்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய முழு நோக்கம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை வருது, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே, ரைட் நவ். அப்ப ஆண்டவர் நம்ம பர்சனல் லைஃப்ல நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்குவோம். நாம் நிறைய தவறுகள் செய்கிறோம், நம் பாவம் செய்கிறோம். ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை, எல்லாருமே பாவிகள் தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய 19 பேர் இருக்கிறீங்கன்னா நம்ம எல்லாருமே பாவத்துல போராடி கொண்டிருக்கிறோம். ஆல் have sinned and fell short of the glory of God. அதான நம்ம வசனம் சொல்லுது ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டோம். இதுல யாருமே நம்ம நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படிங்கும்போது வசனம் என்ன சொல்லுது? டோன்ட் டிலே யுவர் டர்னிங், டூ இட் ரைட் நவ். ரொம்ப முக்கியமான வார்த்தை அதுதான். இந்த ஹோல் பேசேஜ்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாதான் உண்டு. நீ காலையில எந்திரிச்சாதான் உண்டு. போதும் ஆரோக்கியத்தோட எழும்பினாதான் உண்டு. எத்தனையோ பேர் காலைல எழும்பும் போது நேரம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுறாங்க, கோமா ஸ்டேஜ்ல. ஸோ நோ டே இஸ் கேரண்டி. எந்த ஒரு நாளும் நமக்கு நிச்சயம் என்று சொல்வதற்கு இல்லை. ஆகவே பாவத்திலே வாழக்கூடிய நாம் உடனடியாக பாவம் செய்யும் பொழுதெல்லாம், பாவம் செஞ்சிட்டோம், வேற வழியில செஞ்சிட்டோம், சரிங்களா? தவறா யோசித்துட்டோம், தவறா பேசிட்டோம், தவறான காரியங்களை நம்ம இச்சிச்சிட்டோம், அல்லது விரும்பிட்டோம், அல்லது எடுத்துட்டோம், அல்லது இன்னொருத்தரை கீழே தள்ளிட்டோம், எல்லாமே செய்யறோம். செஞ்ச பிறகு நான் சொல்றேங்க, நீங்க ஆண்டவரோடு ஒரு தொடர்புடைய ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு உடனே உணர்த்துவார். தள்ளிடக்கூடாது. இப்பொழுதே அப்படின்னா உணர்த்துதல் வரும் பொழுதே, அதான் அதுக்கு மீனிங். இப்பொழுதுனா என்ன? when you are convicted by the Holy Spirit. புதிய ஏற்பாட்டிலே வாழக்கூடிய நமக்கு பழைய ஏற்பாட்டுல வாழக்கூடிய பிள்ளைகளோடு ஒரு பெரிய பாக்கியம். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் யோவேலை கொண்டு ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு மக்களுக்கு கன்விக்ஷனை கொண்டு போக வேண்டியிருந்துச்சு. புதிய ஏற்பாட்டுல உடனடியாக, இதுக்கு நல்ல கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தாவீது. தான் செய்த தவறை அவர் மனம் திரும்பாமல் தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தார். மினிமம் நமக்கு தெரியும், குழந்தை செத்துருச்சுன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் தள்ளி போட்டிருந்தார். அந்த 1 வருஷம் அவர் ஆவியானவர் அவருக்கு நேரடியா உணர்த்தினாரா உணர்த்தலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அவருக்கு அந்த உணர்வு வரல. அப்ப நாத்தானை கொண்டு போய் சொல்ல வேண்டியிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆவியானவர் நேரடியாக நமக்கு உடனடியாக உணர்த்துகிறார். அப்படி நம்ம உணர்த்தும் பொழுது we should not delay our repentance. We should not delay our turning to God. தேவனிடத்தில் திரும்புவதற்கும் மனம் திரும்புவதற்கும் நாம் தாமதிக்க கூடாது. ஏன்னா நம்ம அடுத்த நிமிஷம் நம்ம லைஃப் கேரண்டி கிடையாது. நம்ம லைஃபை கிராண்டடா எடுத்துக்கிறோம், ஆனா கேரண்டி கிடையாது. அதனால வசனம் என்ன சொல்றது? நீங்க நல்லா பாருங்க. எடுத்த உடனே என்ன ஸ்டேட்மெண்ட் வருது? ஒரு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், சரிங்களா? நீங்க வீட்டுல போய் நல்லா வாசித்து பாருங்க. முதல் 2வது அதிகாரத்துல
பயங்கரமா எங்க பார்த்தாலும் டெவஸ்டேஷன். எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அழிவு, இந்த அழிவை தவிர்ப்பதற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய முதலாவது சொல்யூஷன் என்ன? யாராவது டைப் பண்ணுங்க பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு நான் சொல்லி. முதலாவது சொல்யூஷன் என்ன? ஆண்டவர் வரக்கூடிய அழிவிற்கு தப்பிப்பதற்கு முதலாவது என்ன சொல்யூஷன் கொடுக்கிறார்? அந்த வசனத்திலே இருக்கு பாருங்க. என்ன 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 சொல்யூஷன் கொடுக்கிறார்? சரி. 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் முதல் சொல்யூஷன் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஃபாஸ்டிங். எவ்வளவு உபவாசம் என்பது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. அதனாலதான் நம்ம இந்த இந்த ஏர்லி மார்னிங் பிரேயரே உபவாச ஜெபமாக நம்ம டிக்ளேர் பண்ணி கொரோனா பீரியட்ல இருந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். வாரத்துல ஒரு நாளாவது உபவாசம் இருங்க, ஒரு நேரமாவது சாப்பிடாம உபவாசம் இருங்க அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இட் இஸ் வெரி சிக்னிபிகன்ட் இன் டீலிங் வித் வித் அவர் சின் வித் ரெஸ்பெக்ட் டு காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு விரோதமாக என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நான் தப்பிப்பதற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய முதலாவது ஒரு சொல்யூஷன் என்னன்னா உபவாசம். அவங்க உபவாசித்து அடுத்து அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். அப்ப என்னுடைய பாவத்திற்காக நான் உபவாசிக்க வேண்டும். என்னுடைய பாவத்திற்காக நான் மனஸ்தாபப்பட வேண்டும். அழுகையோடும் புலம்பலோடும். இதெல்லாம் எதை குறிக்குது? அநேக நேரத்துல நம்மளுடைய லைஃப்ல ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். மேபி இந்த காலை வேளையில யாராவது அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். அப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை நினைச்சே நான் அழுதுட்டு இருக்கிறேன். தப்பு இல்ல. ஏன்னா நான் அந்த 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 பிரச்சனையின் ஊடாக போய் கொண்டிருக்கிறேன். அது என்னால தாங்க முடியல. அதனால எனக்கு கண்ணீர் வருது. தப்பு இல்ல. ஆனா அந்த கண்ணீர் என் பிரச்சனைய மாத்திரம் நோக்கினதா இருக்கக்கூடாது. அந்த கண்ணீர் என் பிரச்சனையை கொண்டு வந்த பாவத்திற்கு விரோதமாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? உங்களுடைய கண்ணீர் எது இந்த பிரச்சனையை கொண்டு வந்துச்சு? நீ ஆவியானவரிடத்துல போய் எதுக்காக உபவாசம் இருக்க சொல்றாரு? நம்ம சாப்பிடாம ஒரு ஸ்பெஷல் டைமை ஒதுக்கி ஆவியானவர்கிட்ட போய் உட்கார்ந்து, ஆண்டவரே என் லைஃப்ல இந்த பிரச்சனை இருக்கு. என் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. என் வேலையில இந்த பிரச்சனை இருக்கு. என் குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு. என் தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு நாள் சீரியஸா நீங்க உபவாசம் இருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? எதற்காக நம்ம உபவாசம் இருக்கிறோம்? ஆவியானவர் தெளிவாக நமக்கு என்ன பாவத்தினால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு உணர்த்துவார். அதுதான் முக்கியம். In ordinary times, in ordinary prayer, the communication channel between heaven and an individual will be blocked or clogged. எல்லா டைம்லயும் இல்ல, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அப்ப அதை பிரேக் பண்ற அந்த கிளாக், அதாவது அந்த அடைப்பை எடுத்து விடுவதற்கு தான் நம்ம உபவாசம் இருக்கிறோம். அப்ப நம்ம ஆண்டவர் நமக்கு நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வை நமக்கு கொண்டு வரும் பொழுது அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். அப்ப அழுகை புலம்பல் எதற்கு இருக்கணும்? எந்நேரமும் நிறைய நேரத்துல நான் போய் நிறைய உட்கார்ந்து பேசாம உட்கார்ந்துருப்பேன். ஒரு மணி நேரம் பேசிட்டே இருப்பாங்க. பிரச்சனையை பத்தியே தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி. ஆனா அந்த பிரச்சனை எதனால வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த அந்த மனமே இருக்காது, யோசனையே இருக்காது. அப்ப அழுகை புலம்பல் எல்லாம் என்ன? புலம்பல்லாம் எதுக்கு? பிரச்சனையவே புலம்பி நாம் மாற வேண்டும். உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட போய் புலம்பணும். எதுக்கு புலம்பணும்? எதனால இது வந்துச்சு ஆண்டவரே?
ஒருவேளை என்னுடைய எல்லா டைமுமே பாவத்தினாலன்னு நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? ஆனா, ஒருவேளை அப்படி இருந்தா அத ரூல் அவுட் பண்றதுக்கு தான் ஆண்டவர் உபவாசத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்து இன்னொரு முக்கியமான ஃப்ரேஸ் அங்க என்ன வருது? உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். முழு இருதயம், என்டையர் ஹார்ட். பிரிக்கப்பட்ட இருதயம் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே பிரியமானது அல்ல. எதுக்காக அப்படி சொல்றார்? முழு இருதயத்தோடு வாருங்கள். ஆண்டவரிடத்துல நீங்க போய் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதுல இருந்து நான் வெளிய வரணும். உங்க நியாய தீர்ப்புக்குள்ள நான் இருக்கிற மாரி தெரியுது. நான் இன்னைக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்க போறேன். நான் என்ன செய்யணும்? அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும்போது, நீங்க முழு இருதயத்தோடு போகலைன்னா, நீங்க அந்த ஓப்பன்னஸ் இல்லாத பட்சத்துல, முதலாவது கேட்கவே முடியாது. அப்படி கேட்டாலும், அதற்கு நீங்க சரண்டர் பண்ண மாட்டீங்க. ஏன்னா, உங்க இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கு. பிரிக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? உதாரணத்திற்கு, ஆண்டவர் தவறான முறையில பணத்த ஒருவேளை சம்பாதிச்சிருக்கலாம். அப்ப அந்த பணத்த நீ திரும்பி எப்படி கொண்டு வந்தியோ, அத நீ திரும்பி ரிட்டர்ன் பண்ணிரு அப்படின்னு மாதிரி ஒரு கன்விக்ஷன் கொண்டு வராருன்னா, நீங்க பிரிக்கப்பட்ட இருதயம் இருந்துச்சுன்னா, பிரயோஜனமே இருக்காது. நீங்க திரும்பி போய் குடுக்க மாட்டீங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் இருதயத்தை நீ செவ்வைப்படுத்தி, நீ உபவாசிக்கும் பொழுது, யுவர் ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாஸ்டிங்ல நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் நிதானிப்பது மிகவும் முக்கியம். பாருங்களேன், அது அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். முழு இருதயத்த அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 12ஆம் வசனத்த திரும்பி 13ஆம் வசனத்துல ரிப்பீட் தான் பண்ணுவாரு. ஆனா 2 எலமெண்ட்ட மாத்திரம் தான் ரிப்பீட் பண்ணுவாரு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த 2 நான் அதிகமா எம்பசைஸ் பண்ண விரும்புறேன். உங்க ஜெப நேரத்துல, உங்க உபவாச நேரத்துல 2 காரியத்த நான் எம்பசைஸ் பண்ண விரும்புறேன். என்ன விரும்புறாரு? நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து திரும்பி பாருங்களேன். இருதயங்கிற வார்த்தை வருது. அப்ப பழைய ஏற்பாட்டுல என்ன செய்வாங்க மக்கள்? தாங்க மனஸ்தாபப்படுகிறோம் என்பதை வஸ்திரங்களை கிழிப்பதன் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்துவார். ராஜாவா இருந்தாலும் அதை செய்வார். நம்ம நிறைய ராஜாக்கள் காலத்துல பார்த்திருக்கிறோம். தாவீது செஞ்சிருக்காரு. நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்ல விரும்புறார்? உன்னுடைய அவுட்வர்ட் ஆக்ஷன்ஸ் எனக்கு முக்கியம் இல்ல. நம்ம ஜெபிக்கும் பொழுது உட்கார்ந்து ஆண்டவரிடத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள் முக்கியம் அல்ல. ஆண்டவரே நான் இத செஞ்சுட்டேன். அது பேருக்கு சும்மா ஸ்டேட்மெண்ட்ஸ் போடுறது பிரேயர்ல. அது முக்கியம் அல்ல. அது இருதயத்திலிருந்து வருகிறதா? உள்ளான ஒரு மனமாற்றத்தின் நிமித்தமாக அந்த மனம் திரும்புதல் வருகிறதா? 2 வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். உள்ளார்ந்த மனமாற்றத்தின் நிமித்தமாக மனம் திரும்புதலா? அல்லது அந்த பிரச்சனை இருக்குல்ல, பிரச்சனைக்கா புலம்பிட்டு இருக்கிறோம்ல, அந்த புலம்பல் நிமித்தமாக வார்த்தைகள் வெளிய வருதா? அல்லது உண்மையாகவே அந்த மனம் திரும்புதல். அப்ப எப்ப இந்த மனம் திரும்புதல் வரும்? நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படிங்கிறத முதலாவது அறிந்தா தான் இந்த மனம் அதுக்கு தான் நம்ம உபவாசம் இருக்கிறோம். புரியுதுங்களா? எல்லாமே இன்டர் கனெக்டட். அப்ப ஜெபிக்கும் பொழுது என்னுடைய வார்த்தைகள் முக்கியம் அல்ல, என் இருதயம் முக்கியம். என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய இருதயம் கிழிக்கப்படுவது என்றால் என்ன ஆங்கிலத்துல ரெண்ட் யுவர் ஹார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? யுவர் ஹார்ட் மஸ்ட் பி புரோக்கன் கிரஷ்ட். அதுதான் நம்ம சங்கீதம் 51ல வாசிக்கிறோம்ல. நான் பலிய விரும்பினா செலுத்துவேன் தகன பலி எனக்கு பிரியமானதல்ல. ஆனால் நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியை விரும்புகிறேன். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாவத்து நிமித்தமாக விசாரப்படக்கூடிய ஒரு இருதயம், உடைக்கப்படக்கூடிய ஒரு இருதயம். யோசேப்பை போல தேவனுக்கு விரோதமாக நான் தவறு எப்படி செய்வது? தேவனுக்கு விரோதமாக தாவீதை போல தேவனுக்கு விரோதமாக நான் தவறு செய்து விட்டேன். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வார்த்தைகள் அல்ல. So God is more into our inward repentance. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு உள்ளார்ந்த
பாருங்களேன். அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். திரும்பி அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் இதுல என்னிடத்தில் திரும்புங்கள். இப்ப என்ன சொல்றாரு? உங்கள் தேவனிடத்தில் திரும்புங்கள். என்ன சொன்னாரு? என்னிடத்தில் திரும்புங்கள்னாரு. இப்ப பாருங்க, ஒரு ரிப்பீட்டட் எம்பசிஸ். என்ன எம்பசிஸ்? திரும்புங்கள்ங்கிற எம்பசிஸ். ஆனா என்ன சொல்றாரு? பெர்சனலைஸ் பண்றாரு. நான் தான் உங்க தேவன். நீங்க அங்கங்கேயும் போய்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய சொல்யூஷனுக்கு நீங்க வேறு இடத்துல தேடிக்கிட்டு இருக்கீங்க. இஸ்ரேல் மக்கள் பல தெய்வங்களை தேடினாங்க. நம்ம பல காரியங்களை தேடுகிறோம், பல நபர்களை தேடுகிறோம். மேபி நம்ம சொல்யூஷனை பணத்து மூலமா, நம்ம பொசிஷன் மூலமா, நம்ம பவர் மூலமா, நம்ம ரிலேட்டிவ்ஸ் மூலமா நம்ம தேடலாம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் தேவனிடத்தில் திரும்புங்கள். ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. யெகோவாகிய நான் மாத்திரமே. இன்னும் நம்ம பர்சனலைஸ் பண்ணோம்னா, நம்ம நாட்கள்ல இயேசுவிடம் திரும்ப வேண்டும். இயேசு மாத்திரமே நாம் தேடும் எல்லா விடுதலைக்கும் அல்லது சுகத்திற்கும் அவர் மாத்திரமே பரிகாரி. அப்ப நாம் நன்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ரிப்பென்டன்ஸ் குறித்து நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய 2வது வருகை என்னைக்கு இருக்குமோ யாருக்கும் தெரியாது. ஜீசஸ் அவருடைய ஹியூமன் நேச்சர்ல இந்த பூமியில வாழ்ந்தப்ப, அவர் தெய்வமா இருந்த பொழுதிலும் அவருடைய ஹியூமன் நேச்சர்ல அவராலே அதை கணிக்க முடியல. அதனாலதான் அந்த நாளை நான் அறியேன் அப்படின்னு சொன்னார். அப்ப பாவமறியாத தேவன் மனித ரூபத்தில் இருந்த பொழுது அவராலே கணிக்க முடியாது, நம்மால் கண்டிப்பா கணிக்க முடியாது. ஆனா ஒண்ணு நிச்சயம், என்னுடைய வாழ்க்கையை வாழும் பொழுதே என்னுடைய வாழ்க்கையின் முறையின் நிமித்தமாக ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று அவ்வப்பொழுது வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருப்பார். எதற்காக? என்னை தண்டித்து சந்தோஷப்படுவதற்கல்ல. என் தண்டனையின் மூலமாவது நான் அவரிடத்தில் திரும்புவேனா, அவர்தான் சொல்யூஷன் என்பதை உணருவேனா என்பதற்காக தான் ஆண்டவர் சில நேரங்களிலே தாமதிக்கிறார் ஆசீர்வாதங்களை. நீங்க பாத்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதுலதான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். இவ்வளவு நேரம் இது என்ன செய்யணுங்கிறதுக்கு. ஆனா இப்ப நேச்சர் ஆஃப் காட் வருது. அவர் இரக்கமும். கர்த்தரிடத்துல ஏன் திரும்பணும்? அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அவர் நீடிய சாந்தம் உள்ள தேவன். அவர் மிகுந்த இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் அவசியம் இல்ல. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். அடுத்து என்ன ஒரு வசனம் வருது? ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலியும் பான பலியும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். எந்த அளவுக்கு பிரச்சனைனா, அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் எல்லா ஜனங்களும் இந்த போஜன பலி பான பலி எல்லாம் செலுத்தணும்னு அவர் தான் அந்த முறைமையை கொடுத்தார். ஆனா அதை செய்யக்கூடாத அளவிற்கு பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சம் வந்ததுனால அவங்களால அந்த போஜன பலி பான பலியை செலுத்த முடியல. கோதுமை இல்ல, திராட்சை பழம் ரசம் எடுக்கிறதுக்கு திராட்சை பழம் இல்ல. ஏன்னா எங்க பார்த்தாலும் வறட்சி. அப்ப நீ உண்மையான மனம் திரும்புதல் செய்யும் பொழுது ஒருவேளை ஆண்டவர் ஒருவேளை 2 விதமா அந்த வார்த்தையை நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம். பாவம் செய்யக்கூடிய நமக்கு 2 விதமான ஆலோசனை இந்த வார்த்தையிலிருந்து வருகிறது. நம்ம மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அவர் கண்டிப்பாக நம்முடைய மனம் திரும்புதலை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். இது 100% கேரண்டி. ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், பாவத்தை அறிக்கையிட்டால் பாவத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சோ இது கேரண்டி. ஆனா எது கேரண்டியாவும் இருக்கலாம், கேரண்டி இல்லாமலும் இருக்கலாம். ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். The restoration of our blessing. இங்கதான் மெயின்லைன் பிரீச்சிங் நிறைய அந்த போலி பிரசங்கங்கள் நிறைய போயிட்டு இருக்குல்ல, டிவில நிறைய கேக்குறீங்க எல்லாம் ஆசை வார்த்தைகள் சொல்றாங்கல்ல. நீ இயேசுவோட வா, எல்லாம் உனக்கு அவ்வளவுதான், திறந்த வாசல் தான். அதெல்லாமே தவறு. இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இல்லாமலும் இருக்கலாம் ஒருவேளை. இதனாலதான் நம்ம என்ன செய்யக்கூடாது. இப்ப ஏன் இதை நான் எம்பசைஸ் பண்றேன்னா, இதனாலதான்
நம்ம பாவம் செய்வதற்கு துணியக்கூடாது. ஏன்னா, நம்மளுடைய பாவம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை தடை செய்யும். யாருமே இப்படி பிரசங்கம் ரொம்ப பண்றதில்ல. பண்றாங்க. ஒரு சிலர் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபியூ தான் இந்த மாரி தாட் நீங்க கேட்பீங்க. ஆனா இதாங்க உண்மையான தாட். ஒருவேளை அவர் திரும்பலாம். எதற்கு? மன்னிப்பதற்கு அல்ல. அதுதான் நான் எம்பசைஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அத சொன்னேன். ஒருவேளை அப்படிங்கிறது பாவ மன்னிப்பு கேரண்டி. ஏன்னா, உங்களுக்காக எனக்காக இயேசு ஏற்கனவே ரத்தம் சிந்திட்டார். அந்த ரத்தத்துல எந்த பாவத்தையும் மன்னிப்பதற்கு வல்லமை உண்டு. சோ அத பத்தியே நம்ம பேசல. நம்ம மனம் திரும்பிட்டா ஆண்டவர் நம்ம பாவத்த மன்னிச்சுருவார். எத பத்தி பேசுறோம்? ரெஸ்டரேஷன் ஆஃப் அவர் ஃபார்மர் கண்டிஷன். ஆனா நீங்க யோவேல் 2ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா ஒரு அற்புதமான காரியம் என்னன்னா, 24 வசனத்துல, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், பச்சை புழுக்களும், முசுக்குட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். சரிங்களா? எ இந்த ஒரு காரியத்த டைம் ஆயிருச்சுன்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு காரியத்த லேசா உங்களுக்கு நான் உங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக, ஏன்னா நெறைய ஜட்ஜ்மென்ட் அது இதுன்னு சொல்லிட்டே இருக்கேன். இங்க ஒரு காரியத்தை, ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ட இங்க நம்ம பார்க்கிறோம். என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த 25 வசனத்த வாசிக்கும் பொழுது, இங்க மனிதனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நான் நீங்க மனம் திரும்பும்போது செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இத மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிச்சுருவோம். என்ன சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த வசனத்த வாசிக்கும் பொழுது. நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய அப்படின்னு வந்து, வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆனா என்ன சொல்ல விரும்புறார்? ஆண்டவர் ரெஸ்டரேஷன்ல என்ன செய்ய போறாராம்? ஆம், வருஷங்களின் விளைவை. அப்பனா இது எத சொல்லுது? ரெஸ்டரேஷன் ஆஃப் டைம். உதாரணத்திற்கு ஆண்டவர் இப்ப மோசே எடுத்துக்கங்க. 40 வருஷம் அவர் வனாந்திரத்துல போய் 80 வயசு வரைக்கும் ஆடு மேய்ச்சுட்டு அலைஞ்சார். அதுக்கு பிறகு திரும்பி வந்தார். திரும்பி வந்த பிறகு அடுத்த 40 வருஷத்துல அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள வெளிய கொண்டு வந்துட்டார். அப்ப ஆண்டவர் மோசேயை கொண்டு என்ன செய்ய நினைத்தாரோ, அதை மோசேக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது 80 வயசுல அவர் செத்துருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஆயுசை கூட்டிக் கொடுத்து, என்ன நோக்கத்திற்காக அவர் வைத்தாரோ, அவர் ஆண்டவரை உண்மையாக மனம் திரும்பி அவரிடத்தில் திரும்பினபடியினாலே, அவருக்காக வைத்திருந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவருக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தார். ஆகவே நம்ம பயப்படணுங்கிற அவசியமே இல்ல. ஐயோ! இப்ப நான் தவறு செஞ்சுட்டேனே! என்னுடைய பிரசங்கம் அது இல்ல. அதனால தான் இத நான் உங்களுக்கு ஒரு ஹோப்போட முடிக்க விரும்புறேன். ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொண்டு வந்துட்டார் அவ்வளோதான். எனக்கு இனிமே போச்சு அப்படின்னு நீங்க இந்த இடத்த விட்டு கடந்து போயிறக்கூடாது. அப்படி போனாலும் ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரெஸ்டரேஷன கொண்டு வந்தார். டைம் மூலமா கொண்டு வரலாம். அல்லது 40 வருஷத்துல இழந்த அடிக்கடி நான் என்னுடைய சாட்சி சொல்லுவேன். 94ல இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சேன். ஆண்டவருக்காக வைராக்கியமா சத்தியத்துக்காக நின்றேன். 4 வருஷம் வேலை கிடைக்கல. ரொம்ப போராட்டம். சம்பாதிக்கவே முடியல. 0 ஏர்னிங் 4 இயர்ஸ். ஆனா, வேலையே எனக்கு அமெரிக்கால கிடைச்சுச்சு. நான் போய் 3 மாசத்துல 4 வருஷத்துல இழந்தத சம்பாரிச்சுட்டேன். சோ காட் கேன் டூ எனிதிங் டூ ரெஸ்டோர். செய்யலாம், செய்யாம போகலாம். சரிங்களா? ஆனா, ஏதோ ஒரு விதத்துல நம்ம மனம் திரும்பிட்டா, ஆண்டவர் நமக்கு ஈடு கட்டிருவாருங்க. ஐ வாண்ட் டு எண்ட் திஸ் இன் ஹோப். அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? சொல்லுங்க. செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? சம்மரைஸ் பண்ணுங்க. வாட் ஷுட் வி டூ நவ்? ஒருவேளை பிரச்சனையில இருக்கிறீங்க நீங்க இப்ப. போராட்டத்துல இருக்கிறீங்க. என்ன செய்யணும்? என்ன செஞ்சா உங்க லைஃப் ரெஸ்டோர் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன செஞ்சா உங்க லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வேர் டு யூ பிகின்? வாட் ஷுட் யூ டூ? 2 தாங்க. நீங்க உபவாசம் பண்ணணும். உள்ளான இருதயத்திலிருந்து ஒரு மனம் திரும்புதல் ஏற்படணும். அந்த உள்ளான இருதயத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது, உபவாச நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு
ப்ராப்ளத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுவாரு. அதை அப்படியே நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ரீசன் பண்ணாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. என்ன உணர்வு வருதோ ஒப்பு கொடுத்துருங்க. செஞ்சிடற ஆண்டவரே, சாஷ்டாகமா விழுந்துருங்க, சரண்டர் பண்ணிருங்க. your life will never be the same again. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை அப்படிப்பட்ட டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல ஒருவேளை டிலே, ஒருவேளை ஏதோ ஒரு போராட்டம், ஒரு சரீர பலவீனம், ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ், ஒருவேளை ரிபெலியன் ஆஃப் த பொருளாதார நெருக்கடியோ, அல்லது பிள்ளைங்கள் முரட்டாட்டமா இருக்கிறாங்க, வேலையில whatever, வேலையே கிடைக்கல, குழந்தை இல்லை, ஏதோ whatever, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. எதையுமே ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ண முடியும், ரெஸ்டோர் பண்ண முடியும். நம்மளுடைய ஒரு டேர்னிங்கை மாத்திரம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன ஆண்டவர் நமக்கு உணர்த்தினார், நம்ம செய்யாம இருக்கிறோம். முழு இருதயத்தோட, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உணர்த்தினீங்க, நான் செய்யாம விட்டேன், நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் மிஸ் செஞ்சிடறேன். அல்லது என்னன்னே தெரில ஆண்டவரே, இந்த நாள்ல எனக்கு உணர்த்துங்க, இந்த நாள் நான் உபவாசத்தை இருந்து ஜெபிக்கிறேன், எனக்கு காண்பியுங்க. அல்லது இந்த வீக்கெண்ட் நான் உபவாசத்தை இருந்து ஜெபிக்க போகிறேன், காண்பிங்க. ஒரு நேரம் இல்லை, 2 நேரம் உபவாசம் ஜெபிக்க போறேன், ஒரு நாள் உபவாசம் ஜெபிக்க போறேன். எனக்கு ஒரு திருப்பம் வேணும், அதற்காக நான் உங்களிடத்தில் திரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையின் திருப்பு முனைக்காக நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வான். நேசிக்கம்பல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே யாராவது நியாய தீர்ப்பை, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால், கண்ணீரோடும் புலம்பலோடும் இருப்பார்கள் என்றால், இயேசுவின் நாமத்தில் அவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவர். நாளை பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க. ஒருவேளை யோபு மாதிரி ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கை முறையினாலே இவர்கள் குடும்பத்துல பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட பட்சத்துல யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த கன்விக்ஷன் போகட்டும். அவர்களை நீங்க கிரிப் பண்ணுங்க, அவர்களை நீங்கள் உணர்த்தி அவர்களுக்கு நீங்க மனம் திரும்புதலை கொண்டு வாங்க என்று ஜெபிக்கிறோம். எப்படியாவது அப்பா, பிள்ளைகள் என்ன பாதிப்பை சந்திக்கிறார்களோ அந்த பாதிப்பிலிருந்து வெளிவருவதற்கு தேவையான ஒரு விடுதலையின் வழியை நீர் காண்பிக்க வேண்டும் என்று நான் பிள்ளையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். என்ன தேவைகளுக்காக இந்த காலை வேளையிலே குடும்பமாகவோ தனிப்பட்ட முறையிலோ உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ எல்லா தேவைகளும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளை வாழ்நாள் முழுவதும் தொடர்வதற்கு இந்த நாள் ஒரு திருப்புமுனையாக பிள்ளைகளுக்கு நீர் அமைத்து தாரும். இவர்கள் எதற்காக உம்மிடத்திலே நேரம் எடுத்து உபவாசித்தோ அல்லது ஜெபத்திலோ உம்மை அணுகுமுறை செய்யும் பொழுது ஆவியானவர் தெளிவாக சொல்யூஷனை கன்விக்ட் பண்ணுங்க. முழு இதயத்தோடு இவர்கள் திரும்புவதற்குரிய அந்த இருதயத்தையும் தாங்க. உனக்கு நன்றி செலுத்துறாங்க. ஜெபத்திலாம் நீங்க கேட்டதற்காய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்து போகலாம். ஜெப விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்கிறவர்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கனகாம்பாள் அவருடைய தாயாருக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுவினத்திலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்மள ஆண்டவரே, அருமையான கனகாம்பாளுடைய அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கமலம்மாவளை நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். உம்முடைய தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒரு மனத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்திலே, அந்த வீட்டிலே, அவருடைய சரீரத்திலே பாயட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புத சுகத்தை கமலம்மாளுக்கு நீர் கொடுப்பீராக. கர்த்தர் அப்படி செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முத்தையா என்கிற சோதருக்காக ஜெபிப்போம். அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நம்மள ஆண்டவரே, முத்தையா அவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக இடத்துல வருகிறோம். கோமா ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அருமையான சோர் முத்தையாவை உடைய கருத்திலே கொடுக்கிறோம். பல நாட்களாக பலர் ஆண்டவரை உலகம் எங்கிலும் இந்த நபருக்காக ஜெபிக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன். ஆண்டவர் சோதரரை தொடுவீராக. உம்மால் முடியாது ஒன்றும் அல்ல. மரித்த உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் ரெஸ்டோர் பண்ண முடியும். இந்த நாளிலே ரெஸ்டரேஷனை குறித்து நாங்கள் வாசித்தோமே. ஆண்டவரே, அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவர் சந்திப்பீராக, அவர்களுக்கு நீர் உணர்த்துவீராக, அவர்கள் உபவாசித்து ஜெபிப்பார்களாக. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்
கர்த்தாவே ஒரு அற்புதத்தை அந்த குடும்பத்திற்கு செய்து முத்தையாவை நீர் இந்த பலவீனத்திலிருந்து, அந்த கோமா ஸ்டேஜிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து, அதன் மூலமாக ஒரு ஒரு பரிபூர்ண ஒரு வாழ்க்கைக்குள்ளாக மகனை மீண்டும் நீர் கொண்டு வருவீராக. அப்படி நீங்க கொண்டு வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபர்ஸ்ட் என்னுடைய தம்பியுடைய குடும்பத்திலையும் கொஞ்சம் சுகவீனங்கள் இருக்கு. தம்பியுடைய மனைவி அட்மிட் ஆயிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல நேத்து. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க பாஸ்டர். நம்மள ஆண்டவரே ஞானமாளுடைய தம்பிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தை கொண்டிருக்கக்கூடிய எல்லா கிரிகளும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். குறிப்பாக மனைவிக்கு இருக்கக்கூடிய சோவினங்களை அறிந்திருக்கிற நிமித்தம் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த சகோதரிக்கு ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக. விசுவாசமுள்ள ஜெபம் பணியாளி ரட்சிக்கும் என்று வாசிக்கிறோமே. நாங்கள் பாரத்தோடு இந்த சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அந்த மகளுக்கு செய்து ஒரு விடுதலை உண்டாக்குவீராக. ஒரு சுகத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஷேக் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவங்களுக்கு ரீனல் ஃபெயிலியர் இருக்கிறது. அந்த குடும்பம் ஒரு முகமதிய குடும்பமாக இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை அங்கீகரித்து ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஷேக் ஆண்டவரே ஷேக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரீனல் ஃபெயிலியர் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் ஆண்டவரே அந்த ஷேக்குக்கு அந்த குடும்பத்திலே நடப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. உடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீர் நீட்டி அந்த ரீனல் ஃபெயிலியரிலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை நீர் மகனுக்கு கொடுப்பீராக. அப்படி நீங்க செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தம்பி ஜான்காக ஜெபிப்போம். இந்த வாரத்திலே பெங்களூர் மத்திய தமிழ் திருச்சபையிலே உதவி போதகராக நியமிக்கவிருக்கிறார்கள். அந்த ஊழியத்தை நல்லா செய்வதற்கு ஆண்டவர் வேண்டிய ஞானத்தை தர வேண்டும் என்று சொல்லி தம்பி ஜான்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஜான்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மகனை நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஊழியத்திற்காக பிரித்தெடுத்து அதற்காக பயிற்சி எடுத்து இப்பொழுதும் வேலைக்காக ஆண்டவரே அந்த தமிழ் திருச்சபைக்களாக அவர் கடந்து செல்லும் பொழுது தேவன் தாமே மோசே கொடுத்த ஞானத்தை, தானியலுக்கு கொடுத்த ஞானத்தை மகனுக்கு கொடுப்பீராக. யாரிடத்துல எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒவ்வொரு வாரம் கொண்டு போக வேண்டும். ஆண்டவரே, மகனை கொண்டு அநேகருக்கு நீர் ஆண்டவரை ஆலோசனை கர்த்தராக, விடுதலை நாயகனாக இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய மருத்துவ ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். என்னுடைய மகனுடைய எதிர்காலத்திற்காகவும் ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அநேக புஸ்தகங்கள் அடுத்த வருடத்திலே பிரிண்ட் பண்ணப்படவிருக்கிறது. அதற்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அருமையான சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்யக்கூடிய இந்த மருத்துவ ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க. மருத்துவ ஊழியத்தின் நிமித்தமாக அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்முடைய கருவியாக மகளை பயன்படுத்துங்க. அதற்காக அவர் எடுக்கக்கூடிய பிரயாசங்கள், இந்த புத்தகங்களை அடிக்க வேண்டும், அதற்கு தேவையான பண வசதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அருளி செய்வீராக. உள்ள தேவனே, இந்த வருடம் முடிவதற்குள்ளதாக அந்த புத்தகங்கள்லாம், கேலண்டர்ஸ் எல்லாம் அடிக்கப்பட அதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கொடுப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புள்ள ஆண்டவரே, இந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய அருமையான இந்த தம்பிக்காக நான் செபிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தருவீராக. கர்த்தர் தாமே இந்த வாலிப நாட்களே மகனை உம்மண்டை இழுத்து கொண்டு ஒரு நெருங்கிய தொடர்பை மோடு வைத்து ஒரு புதிய துவக்கத்தை மகன் வரக்கூடிய ஆண்டிலே பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை நீர் உம்முடைய நன்மையினால் நிரப்பினதற்காகவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு சிறு குழுவாக இணைந்து பாரத்தோடு அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோப்பா. ஆண்டவரே,
என்னோடு இணைந்து பிறருக்காக ஜெபித்த அனைத்து பிள்ளைகளையும் உம்முடைய கருத்திலே இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய குடும்பங்களையும் உம்முடைய கருத்திலே கொடுக்கிறேன்ப்பா. அன்புள்ள தேவன் தாமே இவருடைய தனிப்பட்ட தேவையும் குடும்ப தேவைகளையும் நீ சந்திப்பீராக. பிறருக்காக நேரம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அதை நம்முடைய கணக்கிலே வைத்து அதற்கு ஏற்ற பலனை நீங்க வரக்கூடிய நாட்களில் தருகிற தேவன் நான் அறிவேன். கர்த்தர் பிள்ளைகளே அதற்கு ஏற்ற விதமாக நீ தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வருடத்தின் கடைசி 1.5 மாதத்துல நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே இந்த வருடத்தை நாங்கள் ஸ்ட்ராங்கா ஃபினிஷ் பண்ணுவதற்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. என்னென்ன காரியங்கள்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செய்யாமல் இருக்கிறோமோ அந்த காரியங்கள்லாம் செய்து முடிப்பதற்குரிய சாதகமான சூழ்நிலைகளை இந்த வருடம் முடிவதற்குள்ளாக ஏற்படுத்தி கொடுத்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வாதத்தோடு நன்மையான சந்தோஷமான ஒரு புதிய வருடத்துக்குள்ளே கடந்து செல்வதற்கு எங்கள் அனைவருக்கும் நீங்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். ஆமென்.